வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஏழிசை ஸ்வரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் சத்குணநாதன் விதுஷன், வாசிப்பவர் ஜெகமோகன் தருண். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியின் பதவியேற்புக்கு கோலாகல ஏற்பாடு, ஜனாதிபதி ரணிலும் பங்கேற்பு. ஊழலற்ற சிறந்த அரச நிர்வாகத்தை நாங்கள் உருவாக்குவோம், நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. தென்னிந்திய படகு உரிமையாளர்களின் படகுகளை பறிமுதல் செய்யும் கட்டளை ரத்து, யாழ் மேல் நீதிமன்றம் உத்தரவு. 3 தொழிற்சங்கங்களின் போராட்டம் தொடர்கிறது, 10 ரயில் சேவைகள் பாதிப்பு. கடவுச்சீட்டுகளை பெற புதிய தேசிய அடையாள அட்டை அவசியம், குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவிப்பு. உயிர்கொள்ளும் டெங்கு, பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்தில் KP2 என்ற புதிய கோவிட் மாறுபாடு பரவ ஆரம்பித்துள்ளது. ஒரு ஓடு பாதையில் 2 விமானங்கள் பறந்ததால் பதற்றம், அதிர்ச்சியில் பயணிகள். ஒடிசாவில் முதல் முஸ்லிம் பெண் MLA ஆக தெரிவு, அரசியல் வரலாற்றில் சாதனை. இவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். ஒரே ஓடு பாதையில் 2 விமானங்கள் ஒரே நேரத்தில் பறப்பை மேற்கொண்டதால் பயணிகளிடையே பெரும் பதட்டம் உருவானது. இந்த சம்பவம் தொடர்பான காணொளி வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலைய 27வது ஓடு பாதையில் நேற்று இடம்பெற்றது. திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானமும், அதே சமயம் தேவி அகல்யாபாய் ஹோல்கர் விமான நிலையத்தில் இருந்து வந்த இண்டிகோ விமானமும் ஒரே ஓடுதளத்தில் ஒரே நேரத்தில் இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தில் எந்தவித விபத்தும் ஏற்படவில்லை. இந்த காணொளி வைரலால் பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை மும்பை விமான நிலையத்தில் ஒரே ஓடுதளத்தில் ஒரே நேரத்தில் 2 விமானங்கள் இயக்கப்பட்ட விவகாரத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஊழியர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. ஒடிசா சட்டசபை தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. அதேபோன்று காங்கிரஸ் சார்பில் முஸ்லிம் பெண் MLA ஒருவரும் தேர்வு செய்யப்பட்டு அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக இடம்பெற்றுள்ளார். ஒடிசாவின் பாராபதி கட்டாக் தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டவர் சோபியா பிரதபோஸ். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் பூர்ணசந்திர மகாபத்ராவை 8001 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 32 வயது இளம் MLA-வான சோபியா பிரதபோஸ் அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவராவார். இவரது தந்தை ஒடிசா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான முகமது மொஹிம் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது பதவி காலத்துக்கான பதவியேற்பு நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் கோலாகலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி உள்ளிட்ட குழுவினர் இன்று ஞாயிற்றுக்கிழமை டெல்லிக்கு வருகின்றனர். 2024 பொது தேர்தல்களை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்களின் பதவியேற்பு நிகழ்வுக்காக இந்தியாவின் அயல் நாடுகள் மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். அதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு, சிசல்ஸ் துணை ஜனாதிபதி அகமது ஆபிப், பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, மொரிஷியஸ் பிரதமர் பிரவீன் குமார் ஜக்நாத், நேபாள பிரதமர் புஷ்பகமால் தஹல் பிரசண்டா மற்றும் பூட்டான் பிரதமர் சேரிங் டோப்கே ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். இவ்வாறு பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொள்ளும் தலைவர்கள் இன்றைய தினம் மாலை ராஷ்டிரபதி பவனில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவினால் வழங்கப்படும் விருந்து பிரசாரத்திலும் பங்கேற்க உள்ளனர். பிரதமர் மோடியின் 3வது பதவி காலத்திற்கான பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக இத்தலைவர்கள் வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அயலுறவுக்கு முதலிடம், கொள்கை மற்றும் சாகர் கோட்பாடு ஆகியவற்றுக்கு இந்தியாவால் வழங்கப்படும் உயர் முன்னுரிமையின் அடிப்படையில் இவை அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது. திருடர்களை பிடிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசியல் செய்யும் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பிரதான எதிர்க்கட்சிகள் செயற்படுகின்றன. ஊழல் இல்லாத அரசு நிர்வாகத்தை எம்மால் உருவாக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ரத்துட்ட பகுதியில் சனிக்கிழமை இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ஷ தனது முதலாவது
தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ரத்தோட்ட பகுதியில் நடத்தினார். ஆகவே எமது அரசியல் பயணத்தில் ரத்தோட்ட பகுதி இன்றியமையாதது. 69 லட்சம் மக்கள் பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள். உள்நாட்டு உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி தேசிய தொழில்துறையை மேம்படுத்திக் கொண்டிருந்த வேளை துரதிர்ஷ்டவசமாக கோவிட் பெருந்தொற்று தாக்கத்துக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. கோவிட் பெருந்தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் போது பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதை நன்கு அறிவோம். கோவிட் பெருந்தொற்று தாக்கத்துடன் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பை ஒரு தரப்பினர் தமது அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். அரசியல் சூழ்ச்சியினால் தான் எமது அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது. நெருக்கடியான தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றத்தின் ஊடாக தற்காலிக தீர்மானத்தை எடுத்தோம். சர்வதேச நாணய நிதியத்தை மாத்திரம் கொண்டு பொருளாதார ரீதியான தீர்மானங்களை எடுக்க முடியாது. நாட்டுக்கு எதிரான எவ்வித தீர்மானங்களையும் நாங்கள் எடுக்கப் போவதில்லை. நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாங்கள் ஏற்கவுள்ளோம். 30 வருட கால யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டை அபிவிருத்தியடைய செய்த தலைவர் எம்மிடம் உள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது. திருடர்களை பிடிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசியல் செய்யும் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பிரதான எதிர்க்கட்சிகள் செயற்படுகின்றன. ஊழல் இல்லாத அரசு நிர்வாகத்தை எம்மால் உருவாக்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய படகு உரிமையாளர்களது படகுகளை பறிமுதல் செய்யும் நீதவான் நீதிமன்ற கட்டளைகள் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்த தென்னிந்திய படகு உரிமையாளர்களின் படகுகளையும் அவர்களின் கடற்றொழில் உபகரணங்களையும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்தனர் எனும் குற்றத்துக்காக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் 21/11/2022 அன்று வழங்கிய கட்டளைகளினால் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யும் கட்டளைகள் வழங்கியிருந்ததுடன் அதன் அடிப்படையில் இந்த படகுகள் மயிலிட்டி துறைமுகங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தன. இக்கட்டளைகளுக்கு எதிராக யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் மீளாய்வு வழக்குகள் படகு உரிமையாளர்களால் தொடரப்பட்டன. இவ்வழக்கில் படகு உரிமையாளர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களின் பின்னர் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட அந்த கட்டளைகளை யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் ரத்து செய்து கட்டளையாக்கியிருந்தது. தென்னிந்திய படகு உரிமையாளர்களது படகுகளையும் கடற்றொழில் உபகரணங்களை மீள பெற்றுக் கொள்வதற்கான உரிமை கோரிக்கையை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் மேல் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு 3 மாத காலத்துக்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டு படகு உரிமையாளர்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. மனுதாரர்கள் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி KVS கணேசராஜனுடன் சட்டத்தரணிகள் சாரா கரிபிரவீன், சபிஷாந்த் மோகன் தோன்றியதோடு எதிர்மனுதாரர்கள் சார்பில் அரசு சட்டவாதி ஆஜராகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரயில் சாரதிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம், பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்கம் ஆகிய 3 தொழிற்சங்கங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அறிவித்துள்ளன. லோகோ மோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர் சங்கத்தின் செயலாளர் SRCM சேனநாயக்க தெரிவிக்கையில் எமது போராட்டம் இன்றும் தொடர்கிறது. எம்முடன் அரசாங்கம் மற்றும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. எமக்குரிய சம்பள தொகை வழங்கப்படவில்லை. பதவி உயர்வுகள் மற்றும் ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட விடயங்களில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆகவே அவற்றுக்கு தீர்வினை வலியுறுத்துவதை அடிப்படையாக கொண்டு இந்த வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள 2 நிலையங்களில் இருந்து ரயில் சேவைகள் இடம்பெறாத நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதோடு 10 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் சங்கமும் தமக்கான சம்பள உயர்வு உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க கோரி தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக அச்சங்கத்தின் உபதலைவர் நிலதா விஜயசேன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கிராமிய வீதிகள் மற்றும் பாலங்கள் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் இருந்து நேற்று முதல் விலகியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டம் நேற்று 37வது நாளாகவும் தொடர்கிறது. பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியத்தின் நிலை தலைவர் தம்மிக எஸ் பிரியந்த தெரிவிக்கையில் அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கல்விசாரா ஊழியர்களின் 15% வேதன குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தே தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்துக்கு அரசாங்கம் நியாயமான தீர்வு வழங்கும் வரையில் எமது தொழிற்சங்க போராட்டம் தொடரும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய தேசிய அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குவதில்லை என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார். ஏராளமான விண்ணப்பதாரர்கள் பல தசாப்தங்கள் பழமையான தேசிய அடையாள அட்டைகளையே வைத்திருப்பதாக அறியப்படுகிறது. மேலும் பாஸ்போர்ட் பெற தேவையான ஆவணங்களும் ஒட்டப்பட்ட புகைப்படம், வர்ண புகைப்படத்துடன் பழைய அடையாள அட்டை புகைப்படங்கள் பெரிதும் வேறுபடுகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார். பழைய தேசிய அடையாள அட்டைகள் எண்கள் கூட தெரியாத அளவுக்கு சிதைந்து கிடப்பதால் இந்த நடைமுறை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தை இக்கட்டான நிலைக்கு தள்ளியுள்ளது. கடந்த 2 வருடங்களில் போலீஸ் மற்றும் விமான நிலைய அதிகாரிகளால் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு 523 போலி கடவுச்சீட்டுகள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். எனவே புதிய தேசிய அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குவதில்லை என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
தற்போது நாட்டில் நிலவும் காலநிலை காரணமாக பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தற்போது நாளாந்தம் சுமார் 100 டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 25,610 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய மேல் மாகாணத்தில் மாத்திரம் 9,348 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணம் மாத்திரமின்றி வடமேல், தென், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் டெங்கு நோய் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் KP2 என்ற புதிய கோவிட் மாறுபாடு பரவ ஆரம்பித்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. கோடை மாதங்கள் முழுவதும் இந்த கோவிட் மாறுபாடு காணப்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிட் மாறுபாடு வேகமாக பரவி வருவதாகவும் இது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அந்த நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் புதிய கோவிட் மாறுபாடு அதன் தீவிர போக்கை இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜாலரசன் வானொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை யாவும் நிறைவு பெற்றது. மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையில் சந்திப்போம். வணக்கம்.